ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள்: பாதுகாப்பு, அறிவியல், விளையாட்டு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நாடு தனது வலுவான முத்திரையை பதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காசி தமிழ்ச் சங்கமத்தை அடுத்து அப்பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தமிழ் மொழியை கற்பது குறித்த இயக்கம் நடத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் மாநில தலைமைச் செயலாளர்களின் 3 நாள் தேசிய மாநாடு இன்று நிறைவடைகிறது. பிரிட்டனில் இளைஞர்கள் ராணுவத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கான புதிய திட்டத்தை அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, அறிவியல், விளையாட்டு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நாடு தனது வலுவான முத்திரையை பதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், 2025 நாட்டிற்கு மேலும் தன்னம்பிக்கையை அளித்த ஆண்டாக அமைந்தது என்று தெரிவித்தார். வரும் புத்தாண்டில் புதிய நம்பிக்கைகள், புதிய உறுதிப்பாடுகளுடன் முன்னேறி செல்ல நாடு தயாராக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். எனதருமை நாட்டு மக்களே, 2025ஆம் ஆண்டின் பல கணங்கள் பாரத நாட்டு மக்களான நமக்கு பெருமிதத்தை சேர்த்தன. தேசத்தின் பாதுகாப்பு தொடங்கி விளையாட்டு மைதானம் வரை, அறிவியலின் பரிசோதனை கூடங்கள் தொடங்கி உலகின் பெரும் மேடைகள் வரை, பாரதம் அனைத்து இடங்களிலும் தனது வலுவான முத்திரையை பதித்தது. இந்த ஆண்டு ஆபரேஷன் சிந்தூர் அனைத்து இந்தியர்களுக்கும் பெருமையின் அடையாளமாக ஆனது. பாரதம் தனது பாதுகாப்பு விஷயத்தில் எந்தவிதமான சமரசத்தையும் செய்து கொள்ளாது என்பதை உலகமே பார்த்தது. இப்போது 2026ஆம் ஆண்டிலே புதிய நம்பிக்கைகள், புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேகிச் செல்ல தேசம் தயாராக இருக்கிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சி தொடர்பாக நடைபெற்ற வினாவிடை போட்டியில் தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளதை திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். நண்பர்களே, பாரதத்தின் இளைஞர்கள் எப்போதுமே புதியது எதையாவது கண்டுபிடிக்கும் பேரார்வம் உடையவர்களாக இருக்கும் அதே வேளையில் விழிப்புணர்வு உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். நம்முடைய இளைய நண்பர்களின் இந்த பேரார்வத்திற்கான விடைதான் விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக். சில நாட்கள் முன்பாகத்தான் இதோடு தொடர்புடைய ஒரு வினாவிடை போட்டி நடந்தது. இதிலே 50 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த போட்டியிலே தமிழ்நாடு முதலிடத்தையும் உத்தரப்பிரதேசம் 2வது இடத்தையும் பிடித்தன. அடுத்த மாதம் 12ஆம் தேதியன்று சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளன்று தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்படும். இதே நாளன்று இளம் தலைவர்கள் உரையாடலும் நடக்கும். இந்த நிகழ்ச்சியிலே நமது இளைஞர்களின் பங்கெடுப்பு அதிகரித்து வருவது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நிறைவு நிகழ்ச்சி இம்மாதம் நடைபெற்றதாக கூறிய பிரதமர், இதில் 80க்கும் மேற்பட்ட அரசு துறைகளில் உள்ள 270க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் பிரச்சினைகளுக்கு மாணவர்கள் தீர்வுகளை அளித்துள்ளதாக தெரிவித்தார். இன்றைய வாழ்க்கை தொழில்நுட்பம் சார்ந்துள்ளது என்றும், ரோபோக்கள் மனிதர்களின் இடத்தை பிடித்துவிடுமோ என்று மக்கள் கவலை தெரிவித்ததாக அவர் கூறினார். மக்களின் கோரிக்கைகளை ஏற்று இந்திய அறிவியல் கல்விக் கழகத்தில் இசை வகுப்பு தொடங்கப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நண்பர்களே, நீங்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இந்திய அறிவியல் கழகத்தின் பெயரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். கல்விக்கும் ஆய்வுக்கும் இடையே இசைக்கும் ஓரிடம் வேண்டும் என்று சில ஆண்டுகள் முன்பாக இங்கே சில மாணவர்கள் உணர்ந்தார்கள். அவ்வளவுதான். அதிலிருந்து இசை வகுப்பு தொடங்கியது. இப்போது இது ஒரு வகுப்பு மட்டுமல்ல, வளாகத்தின் ஒரு கலாச்சார மையம். இங்கே இந்துஸ்தானி பாரம்பரிய இசை இருக்கிறது, மக்களின் பாரம்பரிய இசை இருக்கின்றது, பாரம்பரிய முறைகள் இருக்கின்றன. மாணவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டு சாதகம் செய்யலாம். பேராசிரியரும் உடனமர்வார், அவர்களுடைய குடும்பத்தாரும் இணைகிறார்கள். ஃபிஜி நாட்டில் ராக்கி பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் முதல் முறையாக தமிழ் தினம் கொண்டாடப்பட்டதாக கூறிய திரு நரேந்திர மோடி, குழந்தைகள் தமிழில் கவிதைகளை வழங்கியதாகவும் தெரிவித்தார். எனதருமை நாட்டு மக்களே, ஃபிஜியில் பாரத நாட்டு மொழி மற்றும் கலாச்சாரத்தை பரப்ப ஒரு பாராட்டுதற்குரிய முன்னெடுப்பு நடந்து வருகிறது. அங்கே இருக்கும் புதிய தலைமுறையினர் தமிழ் மொழியோடு இணைந்து கொள்ள பல நிலைகளில் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த மாதம் ஃபிஜியில் ராக்கி பகுதியில் அங்கிருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தில் முதன் முறையாக தமிழ் தினம் கொண்டாடப்பட்டது.
அன்றைய தினத்தன்று குழந்தைகளுக்கு கிடைத்த மேடையில் அவர்கள் தங்களுடைய மொழியின் பெருமை குறித்து தங்குதடையின்றி உரையாற்றினார்கள். குழந்தைகள் தமிழில் கவிதைகளை உரைத்தார்கள், சொற்பொழிவு ஆற்றினார்கள், தங்களுடைய கலாச்சாரத்தை மெத்த தன்னம்பிக்கையோடு மேடையில் வெளிப்படுத்தினார்கள். தமது நாடாளுமன்ற தொகுதியில் காசி தமிழ்ச்சங்கமத்தின் 4வது ஆண்டு கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றதை சுட்டிக்காட்டிய பிரதமர் தமிழ் மொழியை கற்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். காசியில் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இது தொடர்பான சிறப்பு இயக்கம் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நண்பர்களே, சில நாட்கள் முன்பாகத்தான் என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியான காசியில் காசி தமிழ் சங்கமத்தின் 4வது பதிப்பு நடந்தது. இந்த ஆண்டு வாராணசியில் காசி தமிழ் சங்கமத்தின் போது தமிழ் கற்பது தொடர்பாக சிறப்பான கவனம் செலுத்தப்பட்டது. தமிழ் கற்கலாம் என்ற மையக் கருவை ஒட்டி வாராணசியின் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சிறப்பு இயக்கம் நடத்தப்பட்டது. தமிழ் மொழி உலகின் மிகவும் பழமையான மொழி. தமிழ் இலக்கியம் மிகவும் வளமையானது. இன்று தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட குழந்தைகள், இளைஞர்கள் மத்தியில் தமிழ் மீதான ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. இதுதான் மொழியின் பலம், இதுவே பாரதத்தின் ஒற்றுமை. நாட்டின் 77வது குடியரசு தினம் அடுத்த மாதம் கொண்டாடப்படவுள்ள நிலையில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்களை நினைவு கூற வேண்டும் என்று அனைவரையும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். எனதருமை நாட்டு மக்களே, அடுத்த மாதம் நமது தேசத்தில் 77வது குடியரசு திருநாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வாய்க்கும் போது நமது மனம் சுதந்திர போராட்ட வீரர்களையும் அரசியல் சட்ட நிறுவனர்களையும் நன்றியுடன் நினைத்து பார்த்து உணர்வுமயமாகி விடுகிறது. சுதந்திர போராட்டத்திலே தேசத்தின் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் தங்களுடைய பங்களிப்பை அளித்தார்கள். நமக்கு சுதந்திரம் பெற்றுத்தந்த நாயகர்கள், நாயகிகளின் மகத்துவம் வாய்ந்த கதைகளை அடுத்த தலைமுறை வரை கொண்டு செல்ல வேண்டும். இந்த ஆண்டின் கடைசி மன் கி பாத் நிகழ்ச்சி இது என்று கூறிய பிரதமர் அடுத்த ஆண்டு இதே உற்சாகத்துடன் மனதின் குரல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று குறிப்பிட்டார். எனதருமை நாட்டு மக்களே, 2025 மனதின் குரலின் இது கடைசி பகுதி. நாம் 2026ஆம் ஆண்டிலே இதே உற்சாகம், பேரூக்கத்தோடு, உள்ளார்ந்த உணர்வோடு நமது மனதின் குரலில் கண்டிப்பாக ஈடுபடுவோம். மக்களிடமிருந்து கிடைக்கும் ஆலோசனைகள், மேலும் இந்த திசையில் அவர்களின் முயற்சிகளை காணும்போது இந்த நம்பிக்கை மேலும் வலுவடைகிறது. அதோடு கூடவே இவை அனைத்தும் என்வரை வந்து சேரும்போது வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நமது உறுதிப்பாடு கண்டிப்பாக மெய்யாகும். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. புதுதில்லியில் நடைபெற்று வரும் மாநில தலைமைச் செயலாளர்களின் 3 நாள் தேசிய மாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது. இம்மாநாட்டில் நேற்று உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு நிர்வாகம், சீர்திருத்தம் குறித்த பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்ததாக கூறினார். நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த மாநாட்டில் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. சிறார்களுக்கான கல்வி, பள்ளிக் கல்வி, திறன் கல்வி, உயர்கல்வி மற்றும் விளையாட்டு பயிற்சி தொடர்பான விவாதங்கள் நடைபெற்றன. மேலும் நிர்வாகத்தில் தொழில்நுட்பம், வேளாண், சுற்றுலா, சுயசார்பு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு தலைப்பிலான கருத்தரங்குகளும் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த முன்னாள் அமைச்சர் அருண்ஜேட்லியின் பிறந்த நாளை ஒட்டி புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே பி நட்டா, திரு பூபேந்தர் யாதவ், டாக்டர் ஜிதேந்தர் சிங் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பிஜேபியின் மூத்த தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். பிரிட்டனில் இளைஞர்கள் ராணுவத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கான புதிய திட்டத்தை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி பட்டம் வென்றார். இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இவர் 3-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மிஷிகா ஒசிகியை வென்றார். சர்வதேச டென்னிஸ் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் மானஸ் தாம்னே பல்கேரியாவின் பீட்டர் நெஸ்டரோவை எதிர்கொள்கிறார். துனிஷியாவில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு, அறிவியல், விளையாட்டு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நாடு தனது வலுவான முத்திரையை பதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காசி தமிழ்ச்சங்கமத்தை அடுத்து அப்பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தமிழ் மொழியை கற்பது குறித்த இயக்கம் நடத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் மாநில தலைமைச் செயலாளர்களின் 3 நாள் தேசிய மாநாடு இன்று நிறைவடைகிறது. பிரிட்டனில் இளைஞர்கள் ராணுவத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கான புதிய திட்டத்தை அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது.
சோலாப்பூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.